அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் உங்களோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்கால நிதர்சனம் தொடர்பாக எங்களுடைய அதிதிகள் பக்கத்தில் பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்றும் ஒரு நிதர்சனத்தை பற்றி தான் பேச போகிறோம். அனைவருமே அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் வீதிகளில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த வீதிகளினூடாக இந்த சட்ட ஒழுங்குகள் தொடர்பாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பாதுகாப்பு, ஒட்டுமொத்த நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பாக பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கும். நிகழ்கால நிதர்சனம் என்று நான் கூறியது போல இப்பொழுது இந்த சூழலிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாசு தொடர்பாகவும், குறிப்பாக வாகனத்தினுடைய சட்ட விதிகள் தொடர்பாகவும், விபத்துக்கள் தொடர்பாகவும் நாங்கள் அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து வைத்திருக்க வேண்டிய சில விடயங்களாக இருக்கின்றது. இதற்கென பல சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்கள் எப்படியெல்லாம் இயக்கப்பட்டிருக்கின்றன, குறிப்பாக வாகன போக்குவரத்து சட்டங்கள் தொடர்பாக நாங்கள் எவ்வளவு தூரம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பது தொடர்பாகவும் நாங்கள் உங்களோடு பல விடயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதனை அடுத்து எங்களுக்கு இவ்வாறான பல கேள்விகளுக்குமான பதில்களை வழங்குவதற்காக சட்டத்தரணி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறோம். அவரிடம் நாங்கள் பல கேள்விகளை கேட்க போகிறோம். குறிப்பாக இந்த சட்டங்கள் என்பது எதற்காக இயற்கப்பட்டது, குறிப்பாக வீதி பாதுகாப்பு, வீதி போக்குவரத்து, அதே நேரத்தில் இந்த வாகன விபத்துக்கள் தொடர்பாகவும் அன்றாடம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைய எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் ஃபாத்திமா ஷம்லா ரிசான். அவரோடு தான் பல விடயங்களை பேச போகிறோம். சட்டத்துறையில் எவ்வாறான விடயங்கள் இருக்கிறது என்பது தொடர்பாக முதலாவதாக பல விடயங்கள் உங்களோடு பேச வேண்டும். முதலில் எங்களுடைய அழைப்பு ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. வீதி போக்குவரத்து சட்டம் என்று சொல்லும் பொழுது பல விடயங்கள் பேச இருக்கிறது. ஏன் இந்த மோட்டார் பாதுகாப்பு சட்டம்? ஏன் இந்த மோட்டார் பாதுகாப்பு சட்டம் என்பது இப்போது பல மட்டத்திலும் கேட்கப்பட்டு வருகின்ற கேள்வி. ஏன் இந்த மோட்டார் பாதுகாப்பு சட்டம் என்று கேட்கும் அளவிற்கு இன்றைய போக்குவரத்து சட்ட நிலைமைகள் காணப்படுகின்றன. அதற்கான காரணம் இலங்கை மட்டுமல்ல, ஏனைய நாடுகளிலும் கூட போக்குவரத்து சட்டங்கள் பொதுவாக பல நிர்வாக கட்டமைப்புகளால் ஆளப்படுகின்றது. அதாவது போக்குவரத்து தொடர்பான சட்டங்களை இயக்குதலும் அதற்கான சட்டங்களை தருவதும் பாராளுமன்றமாக இருக்கும். அதே வேளையில் அதனை நிறைவேற்றும் பொறுப்பு போலீசாரிடம் இருக்கிறது. அதற்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் என்பவற்றை வழங்கும் பொறுப்பு அது மோட்டார் வாகன சம்பந்தப்பட்ட இன்னொரு திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதிலும் அவை மீறுதல் தொடர்பான விடயங்கள் நீதிமன்றங்களால் ஆளப்படுகின்றது. எனவே வெவ்வேறு துறைகளில் இருந்தும் வெவ்வேறு திணைக்களங்களாலும் ஆளப்படும் பொழுது அதில் நிச்சயமாக சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனாலும் போக்குவரத்து சட்டங்கள் என்பது சரியான முறையில் ஒரு நாட்டில் ஆளப்பட வேண்டும். அதற்கான முக்கியமான காரணம் ஒரு நாட்டின் பொதுமக்களின் பாதுகாப்பு, அந்த நாட்டின் ஒழுக்கம், சர்வதேச மட்டத்தில் மக்களின் ஒழுக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்பதற்கு போக்குவரத்து தொடர்பான விபத்துக்களும் அந்த விபத்துக்களின் வகைகளும் அந்த விபத்துக்களின் எண்ணிக்கையும் குறிகாட்டிகளாக சர்வதேச சமூகத்திற்கு இருக்கின்றது. எனவே போக்குவரத்து தொடர்பான ஒழுங்குகளை நாம் சிறந்த முறையில் கையாள வேண்டும். அதுதான் ஒரு ஒழுக்கமுள்ள சமூகமாக சர்வதேச மட்டத்திற்கு எம்மை அடையாளப்படுத்தும். ஒரு சட்டம் பொதுவாக மக்களின் நாளாந்த வாழ்க்கையில் தலையிடுவதற்கு விரும்புவதில்லை. மக்களும் என்னாலும் நாளாந்த வாழ்க்கையில் சட்டம் தலையிட்டு கொண்டே இருப்பதை விரும்புவதில்லை. ஆனால் போக்குவரத்து சட்டம் என்பது ஒரு நாட்டின் அனைத்து மக்களையும் எந்த நாளும் கட்டுப்படுத்தும் ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் அது வாகன சாரதிகளை மட்டுமல்ல, அதில் பயணிப்போரையும் பாதசாரிகளையும் கூட கட்டுப்படுத்தும் ஒரு சட்டமாக போக்குவரத்து சட்டம் காணப்படுகின்றது. எனவே அதன் முக்கியத்துவம் என்பது ஏனைய எல்லா சட்டங்களையும் விட அதி உயர்ந்தது. அதனால்தான் போக்குவரத்து தொடர்பான விடயங்கள் சிறந்த முறையில் கையாளப்பட வேண்டும் என்று சர்வதேச சட்டமும் சரி, ஒரு நாட்டின் சட்டமும் சரி, ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அது ஒவ்வொருவருக்குமான கடமையும் கடப்பாடும் கூட. நிச்சயமாக நீங்கள் கூறியது போலதான் இந்த வீதி பாதுகாப்பு சட்டம் என்பது மிக மிக முக்கியமானது. அதை அனைவருமே அறிந்து வைத்திருக்க வேண்டியது என்பது நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜைகளுக்குமே முக்கியமானது. காரணம், நாங்கள் தான் இந்த வீதிகளை, இந்த பாதைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது தொடர்பாக அரசாங்கம் விதிக்கின்ற சட்ட திட்டங்கள் என்பது யாருக்காக? மக்களுக்காக. சில நேரங்களில் எமக்குள்ளே தோன்றும் சட்டத்திற்காக மக்களா, மக்களுக்காக சட்டமா என்று கூட பல விவாதங்களை நாங்கள் பேசு பொருளாக இருக்கிறோம். ஆனாலும் கூட சட்ட திட்டங்கள் என்பது மக்களுக்காக இயக்கப்பட்டதுதான். மிக முக்கியமான நேரடி
நேரடியாக ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். ஒரு விபத்து இடம்பெற்று விட்டதை வைத்துக் கொள்வோம். அவ்வாறான ஒரு விபத்து இடம்பெற்று விட்டால் முதலில் நாங்கள் ஏன் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது? அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு ஒரு விபத்து நடந்தால் அறிவிப்பது என்பது முக்கியமான விடயம். அது சட்டத்தை அறிவிக்காமல் இருப்பது உண்மையிலே சட்டத்தால் தண்டனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சட்ட போக்குவரத்து வாகன மோட்டார் வாகன போக்குவரத்து சட்டம் பிரிவு 161 ஆனாவின் கீழ் கூறுகிறது. போக்குவரத்து சட்டமானது கட்டாயம் போக்குவரத்து சட்டத்தில் ஒரு விபத்து நடைபெற்றால் கட்டாயம் அருகிலுள்ள போலீஸ், அதாவது எந்த இடத்தில் நடைபெற்றதோ அந்த இடத்திற்கு அருகிலுள்ள போலீஸ் பகுதிக்குட்பட்ட அந்த போலீஸுக்கு அறிவிக்க வேண்டும். நாங்கள் நினைக்கலாம் இது ஒரு சிறிய காயம், இந்த காயத்தால் எந்த விதமான பாதிப்பும் வராது, இவற்றை அறிவிப்பதால் போலீஸிற்கும் அதே மாதிரி விபத்திற்குள்ளானவர்களுக்கும் கூட அது ஒரு சுமையாக மாறலாம் என்று நினைக்கலாம். ஆனால் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், வாகனங்கள் என்பது இரும்பால் ஆக்கப்பட்டது. சிறிய வெளிக்காயங்கள் பாரிய உள்காயங்களாக மாறி ஒரு இறப்பை கூட ஒருவருக்கு உண்டாக்கலாம். நீண்ட காலத்திற்கு அது ஒரு பாரிய பிரச்சனையாகவே மாறக்கூடிய வாய்ப்பு. நீண்ட காலத்துக்கு பாரிய பிரச்சனையாக மட்டுமல்ல, விபத்து ஒரு இறப்பிற்கான காரணமாக அந்த வாகன விபத்து இருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான விடயங்கள் இருக்கும் பொழுது ஒருவர் இந்த வாகன விபத்தின் மூலம் இறந்தார் என்று வைத்துக் கொள்வோம். கோசேஷன் என்னும் ஒரு விடயம் சட்டத்தில் உள்ளது. அதாவது ஒன்று நடந்ததால் தான் இந்த விடயங்கள் நடந்தது, கடைசியில் இறப்பு நிகழ்ந்தது என்பதற்கான கோசேஷன், அதாவது தொடர்ச்சியான நிகழ்வு, ஒரு நிகழ்வின் பின்னரான நிகழ்ந்த அத்தனை விடயங்கள் நடக்கும் விடயங்கள். அந்த நடக்கும் விடயங்கள் போலீசாரிற்கு முறையாக அறிவிக்காததால் அந்த நடப்பையும் அதற்கான நிவாரணங்களையும் சட்ட ரீதியாக பெற்றுக்கொள்வதில் பாரியதொரு பின்னடைவையும் திறத்தவர்களுக்கு உண்டாக்கலாம். இழப்பீடுகள் கிடைக்காமல் போவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த நேரத்தில் போலீசார் என்ன சம்பவம் நடைபெற்ற இடம் யாது, சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் எது, சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட திறத்தவர்கள் யார், அதே போல அந்த நேரத்தில் இருந்த சாட்சியாளர்கள் என்பவற்றை பெறுவதில் போலீசாருக்கு பாரிய சிக்கல் ஏற்படும். அதன் போது நிவாரணத்திற்கான ஏதும் இல்லாமல் ஆகலாம். குறிப்பாக சில நேரங்களில் ஒரு வாகன விபத்து இடம்பெற்றால் அந்த வாகனத்தை அந்த இடத்திலிருந்து அகற்றக்கூடாது என்பார்கள். இது தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்கும். ஒரு விபத்து ஏற்பட்டால் உடனடியாக ஒரு குழுவாக மக்கள் செய்ய வேண்டிய முதல் பணி போலீஸுக்கு அறிவிப்பது போன்று அந்த தருணத்தில் எப்படி அவர்கள் செயல்படுவாங்க? ஆமாம், அந்த தருணத்தில் உண்மையிலேயே மக்கள் அந்த போலீசார் வரும் வரை, ஏனென்றால் போலீஸ் வசம் அந்த பகுதிக்குட்பட்ட போலீஸ் எது என்று கூறிய போலீசார் வரும் வரை விபத்துக்குரிய இடத்தில் உள்ள டிராஃபிக்கை கட்டாயம் மக்கள் கையாள வேண்டும். இல்லாவிட்டால் அன்னைக்கு இருக்கும் அந்த எவிடன்ஸ் இல்லாமல் போகலாம். வாகனம் எவ்வாறு பழுதுபட்டு இருக்கிறது, அதற்கான காப்புறுதி, நிவாரணம் எனும் போது காப்புறுதியும் முக்கியமாக அமைகிறது. அதற்கான காப்புறுதியை அடைவதில் பாரிய சிக்கல்கள் உண்டாகலாம். அதனால் முதல் பொதுமக்களாகவே முன்வந்து இது பொதுமக்களின் பணி, முதல் பணி பொதுமக்களிடம் தான் இருக்கிறது. ஒரு விபத்து நடந்தால் அந்த விபத்தில் ஒரு முதல் பணி பொதுமக்களிடம் இருக்கிறது. பொதுமக்களாகவே இணைந்து அவற்றில் எந்த ஒரு வித்தியாசமும் அந்த நடப்பு அந்த நிகழ்வில் எந்த ஒரு வித்தியாசமும் போலீசார் வரும் வரை நடக்க விடாமல் பாதுகாப்பது பொதுமக்களின் கடமை. ஏனென்றால் இன்று ஒருவருக்கு நடந்தது, நாளை நடக்கலாம், யாருக்கும் தெரியாது. சமூகத்தில் நாங்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை உண்டாக்கினால்தான் நாளைக்கு எமது உரிமைகளும் கூட பாதுகாக்கப்படும். எனவே பொதுமக்கள் சரியான முறையில் அந்த விடயத்தை கையாள வேண்டும். குறிப்பாக இதே போன்று பொதுமக்களை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் இந்த வீதியை கடந்து செல்லுதல் தொடர்பான இந்த சட்ட விதி என்ன சொல்கிறது? வீதியை கடந்து செல்லுதல் தொடர்பான சட்ட விதி 1983 மார்ச் 13 அதிவிசேட கெசட் வர்த்தமானி ஒன்றின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வீதியை கடத்தல் என்பது அதுதான் பொதுமக்களின் சரியான கடப்பாடு ஒன்றின் மூலம்தான் அதனை கையாள வேண்டும். ஏனென்றால்
வீதியை கடத்தலில் எதிரே வரும் வாகனம் சம்பந்தமாக ஒவ்வொரு குடிமகன் வீதியை கடக்கும் பாதசாரியும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வீதியை கடப்பதற்கு என்று சட்டத்தில் சட்ட ரீதியாக சட்டத்தில் வீதிகளில் அதற்கான வீதி ஒழுங்குகள் காணப்படுகின்றன. எல்லோருக்கும் தெரியும், ஜீப்ரா கிராசிங் என்று சொல்வோம். அந்த இடத்தில் இருந்து 50 மீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் வீதியை கடக்கலாம். எதிரே வரும் வாகனம் சம்பந்தமான கடப்பாடு நமக்குத்தான் இருக்கிறது. அவை எந்த வேகத்தில் வருகிறது என்பதையும் நாம் கணித்து வீதியை கடக்க வேண்டும். அதே போல வீதி ஒழுங்குகளை கடைபிடித்தல் வேண்டும். அதே போல இன்னொரு விடயம், சட்டம் பாதசாரிகளின் இந்த உரிமையை பாதுகாக்கும் விடயத்தில் தான் சட்டம் இருக்கிறது. இப்பொழுது முன்பு ஜீப்ரா கிராசிங் மட்டும் இருந்த அந்த நிலைமை மாறி இப்பொழுது வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தும் விதமாக அந்த 50 மீட்டர் முன்னால் இருக்கும் பகுதியில் நாம் காணலாம் ஒரு ஸ்டார் மார்க் ஒன்று காணப்படுகிறது. இந்த இடத்திலிருந்து வாகனத்தை வேகத்தை குறைகள். இது வாகன சாரதிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அறிவிப்பு. ஏனென்றால் அது பாதசாரிகளின் உரிமை. அந்த உரிமையை பேணுவதற்காக வாகன சாரதிகளுக்கு அவ்விதமான அறிவித்தல் கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்தில் ஓவர்டேக் பண்ண முடியாது. அதே போல வேகமாக வாகனத்தை செலுத்த முடியாது. அது மாதிரி விடயங்கள் உண்டு. அதே போல அப்படி என்றால் அது அவர்களுக்கு முன்னால் ஒரு பாதசாரி கடவை இருக்கிறது என்பது போன்ற ஒரு சமிக்கை. அதுதான் அந்த பாதசாரி கடவை ஒன்று முன்னால் இருக்கிறது. பாதசாரிகளின் உரிமை அங்கே இருக்கிறது என்பதை இருக்கிறது. அதனால் வேகத்தை கட்டுப்படுத்துங்கள் என்பதற்கான குறிகாட்டித்தான் அந்த ஸ்டார் மார்க். அப்போ அந்த ஸ்டார் மார்க் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறது அந்த வாகன பாதசாரிகளின் நன்மைக்காகத்தான். அதே போல கவனக்கடப்பாடு, தன்னுடன் அழைத்து செல்லும் சிறுபராயத்தவர் தொடர்பான கவனக்கடப்பாடோடு பாதசாரிகள் பாதையை கடக்க வேண்டும் என்று சட்டம் எதிர்பார்க்கிறது. குறிப்பாக நாங்கள் முன்னரே கூறியது போலதான் சட்டம் என்பது மக்களுக்காக இயக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் இந்த வீதி பாதுகாப்பு, அதே நேரத்தில் வீதி போக்குவரத்து சட்டம் தொடர்பாக எவ்வளவு தூரம் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் என்பது, புதிய புதிய விடயங்களை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதும் கூட மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் புதியதொரு அரசாங்கம் வந்திருக்கிறது. பல்வேறுபட்ட பாதுகாப்பு சட்டங்களை அவர்கள் அமுல்படுத்தி வருகிறார்கள். இன்னும் பல்வேறுபட்ட திருத்த சட்டங்களும் கூட குறிப்பாக இந்த வீதி பாதுகாப்பு தொடர்பாகவும் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பாதுகாப்பு சட்டங்கள் எப்படி இருக்கிறது உங்களுடைய பார்வையில்? என்னுடைய பார்வையில் பாதுகாப்பு சட்டங்கள் சிறந்த முறையில் அமுல்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நான் ஏலவே சொன்னது போல இவை பல்வேறு திணைக்களங்களால் அவை ஆளப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விடயம். இப்பொழுது நீங்கள் அண்மையில் பார்த்திருப்பீர்கள், ஆட்டோ அதே போல பஸ்கள், கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தின் கீழ் அந்த உதிரி பாகங்களை கலட்டு நடவடிக்கை உண்மையில் அது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம், சாரதியின் கண்ணாடி பக்கம் மறையும் அளவிற்கு ஸ்டிக்கர்களை ஒட்டி இவர்கள் மழைக்காலத்தில் வீதி விபத்துகள் நடப்பதற்கான மழைக்காலத்தில் மட்டுமல்ல பனிக்காலங்களில் கூட வீதி விபத்துக்கள் நடப்பதற்கான காரணிகளை கூட்டும் விதமாகவே இருக்கிறது. ஆனால் உண்மையில் இலங்கையை பொறுத்தவரை இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்றாலும் கல்வி குறிகாட்டியில் நல்ல நிலையில் உள்ள ஒரு நாடு என்பதால் இப்பொழுது வீதி விபத்துகள் என்ற ரீதியில் குறைந்து தான் வருகிறது. ஆனாலும் எமக்கு ஒரு சுமையாக இந்த வீதி விபத்துகள் மாறி வருகிறது. ஏனென்றால் இலவச மருத்துவம் என்ற விடயத்தில் வீதி விபத்துக்கள் அதிகரிக்கும் போது மருத்துவ செலவும் அதிகரிக்கிறது. அதே போல அந்த வீதி விபத்துகளால் பாதிக்கப்பட்ட திரட்டவர்களின் குடும்ப நிலை, அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் தான் சில வேளைகளில் பொருளாதாரத்தை தாங்குபவராக இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் அது குடும்பத்திலே ஏற்படுத்தலாம். எந்த ஒரு உயிருமே அது முக்கியமானது, எந்த ஒரு உயிருமே முக்கியமானது என்ற விதத்தில். ஆனால் இன்னும் வீதி விபத்துக்கள் என்பது மிகப்பெரிய அளவில் குறைப்பதற்கான சட்டங்களை இன்னும் கொண்டு வரலாம். இவற்றை கடுமைப்படுத்தலாம். இவற்றின் தண்ட பணங்களை அதிகரிக்கலாம். மட்டுமல்லாமல்
நாம் இருக்கும் நாம் இப்பொழுது நகரமயமாக்கலில் நகரமயமாக்கல் என்னும் விடயத்தில் வீதி அபிவிருத்தி என்பது ஆகவே முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக, ஏனென்றால் ஒரு நாட்டின் வீதி எத்தனை போக்குவரத்து எத்தனை சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக. எனவே வீதி தொடர்பான சட்டங்கள் இன்னும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், இன்னும் வளர வேண்டும் என்பதே எனது கருத்து. குறிப்பாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் கூட அண்மையில் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். கடந்த ஜனவரி மாதத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த ஜனவரி மாதத்திலே இந்த வீதி விபத்துக்கள் என்பது மிகப்பெரிய அளவில் குறைவடைந்திருப்பதான ஒரு விடயத்தை கூறியிருந்தார். அதற்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற அவர்களுடைய இந்த புதிய வேலை திட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு பயனளித்திருந்ததாக. கடந்த ஜனவரி மாதம், அதாவது 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்திலே அந்த 20ஆம் 25ஆம் திகதி வரைக்குமே 147 வீதி விபத்துக்கள் பதிவாகி இருந்த நிலையில் இம்முறை ஜனவரி 25ஆம் திகதி என்று பார்க்கும் பொழுது 123 வாகன விபத்துக்கள் தான் கடந்த வருடத்தோடு ஒப்பிடும் பொழுது மிக குறைவு அளவில் ஒரு குறைவை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு நாங்கள் கொண்டு வந்து இந்த திட்டமும் கூட ஒரு வகையில் கை கொடுத்தது என்று கூறியிருந்தார்கள். இன்னும் அதிகப்படியான நீங்கள் கூறியது போல இந்த சட்ட திட்டங்கள் என்பது கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் வாகன சாரதிகள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மது போதையில் வாகனத்தை செலுத்துவது போன்ற சம்பவங்களும் கூட தொடர்ச்சியாக எத்தனை சட்ட திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அவை தொடர்பாக சட்டம் என்ன சொல்கிறது? மது தொடர்பான அது எல்லோருக்கும் தெரிந்த சட்டம். மது அருந்திய நிலையில் யாராலும் வாகனம் ஒன்றை ஓட்ட முடியாது. மது அருந்திய நிலையில் வாகனத்தை செலுத்தியதாக கண்டுபிடிக்கப்பட்டால் அவருக்கு தண்டப்பணம் மட்டுமல்லாமல் சிறை தண்டனையும் கூட 6 மாதத்திற்கு குறையாத சிறை தண்டனை ஒன்றும் கூட சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாகன சாரதிகள் மது அருந்துதல் என்பது பொதுவாக இந்த விடயம் சுற்றுலா செல்லும் போது அதிகமாக ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர் மீதான அன்பினை காட்டும் விதமாக அவருக்கும் பங்கிடுது. அது ஒரு பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் பஸ் சாரதிகளாக இருந்தாலும் சரி, ஆட்டோ சாரதிகளாக இருந்தாலும் சரி, மது அருந்திய நிலையில் வாகனங்களை ஓட்டுதல் உண்மையில் சட்டத்தால் பூரணமாகவே தடை செய்யப்பட்ட விடயம். அதுவும் இல்லாமல் பாதசாரியாக இருந்தாலும் கூட வாகனம் மது அருந்திய நிலையில் வீதியிலே நடந்து செல்வதும் கூட ஏதேனும் ஒரு விபத்தை அவர் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவே அமையும். குறிப்பாக இவ்வாறான சட்டத்திட்டங்கள் எவ்வளவு தூரம் இறுக்கமான சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் கூட அதிகமாக நாங்கள் வீதி விபத்துக்களை பார்க்கும் பொழுதும் சரி, அல்லது போலீசாரினால் இந்த வாகன விபத்து போக்குவரத்து சட்டம் தொடர்பாக கைது செய்யப்படுவதிலும் சரி, இந்த மது போதையில் வாகனம் செலுத்தியவர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைவடையவே மாட்டேங்கிறது. எவ்வாறான சட்டத்திட்டங்கள் கொண்டு வரலாம்? குறிப்பாக அண்மையிலும் கூட ஒரு செய்தி வெளிவந்திருந்தது, அது உண்மையா என்று சரியாக தெரியவில்லை. புதிய அரசாங்கம் அவர்களுடைய வாகன அனுமதி பத்திரங்கள் இவ்வாறான விபத்துக்கள் அல்லது ஏதேனும் ஒரு வீதி ஒழுங்கை பின்பற்றாத ஒரு நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்வார்களாக இருந்தால் அல்லது கண்டுபிடிப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய வாகன அனுமதி பத்திரத்தினுடைய அந்த அனுமதி பத்திரம் என்பது 1 வருடத்திற்கு நிறுத்தி வைக்கப்படும் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக ஏதேனும் ஒரு சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட இருக்கிறதா? இது தொடர்பாக சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட மேம்படுத்தப்பட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் இன்னொரு விடயம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அண்மையில் கவனித்த ஒரு விடயம்தான், சில வகையான மருந்துகள் உட்கொள்வதால் அது மது சம்பந்தமான அந்த போதை பரீட்சைக்கும் பரீட்சையின் போது அது போதை சம்பந்தமான ஒரு ஆல்கஹால் சம்பந்தமான ஒரு விளைவையே அந்த மருந்துகள் அந்த ஊதி பார்த்து பரீட்சித்தல் மாதிரி பரீட்சித்தல் அந்த பரீட்சத்தில் மது போன்ற ஒரு வகையான விளைவையே காட்டுவதாக அப்படி ஒரு அலிகேஷனும் குற்றச்சாட்டும். மருந்துகள் என்று நீங்கள் சொல்வது நாங்கள் எங்களுடைய உடல்நல குறைவு காரணமாக உட்கொள்கின்ற மருந்துகள் கூட சில நேரங்களில் அதாவது இந்த சொல்வார்கள் சளிக்கு உபயோகிக்கும் நுரையீரலில் நிறைந்து நிற்கும் அந்த வகையான மருந்துகள் அவ்வாறு விளைவினை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த சட்டம் மட்டுமல்ல, இங்கு விஞ்ஞான ரீதியான பரிசோதனைகளும் கூட எமது நாட்டில் மேம்படுத்த வேண்டிய நிலைமையில் இந்த மது தொடர்பான பரிசோதனைகள் இருக்கின்றது. ஒருவர் மருந்தை உட்கொண்ட ஒருவர் மதுவை உட்கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுதலும் அவரது சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்தலும் என்பது அது நடக்கக்கூடாத ஒரு விடயம். அது மனித உரிமை மீறலும் கூட. எனவே
விஞ்ஞான ரீதியான பரீட்சார்த்தி சில நேரங்களில் அது ரசாயன பகுப்பாய்வுக்கும் உட்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. நிலைமை ஏற்படலாம். சட்டம் மட்டும் மேம்பட்டு வேலை இல்லை. விஞ்ஞான தொடர்பான பரீட்சைகளும் இது தொடர்பான பரீட்சைகளும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதே எனது கருத்து. குறிப்பாக வாகன சாரதிகள் அல்லது வாகனம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் முன்னரே கூறியது போல இந்த காப்புறுதி என்பது மிக மிக முக்கியமானது. இந்த காப்புறுதி சட்டம் என்ன சொல்கிறது? காப்புறுதி சட்டம் மிக முக்கியமானது. காப்புறுதி ஒன்றினை காப்புறுதி ஒன்று இல்லாமல் இலங்கையில் வாகனம் ஓட்ட முடியாது என்பது அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த அளவுக்கு காப்புறுதி என்பது முக்கியமானது. ஏனென்றால் மூன்றாம் திறத்தவர் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அந்த சட்டம் மிகுந்த கவனமாய் இருக்கிறது. சில வாகனங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் முழு காப்புறுதியை கட்டாயமாக்கியுள்ள சட்டங்கள் இருக்கிறது. காப்புறுதி ஒன்று சரியான முறையில் பேணப்பட்டால் மட்டும்தான் ஒரு விபத்து நடக்கும் பொழுது எல்லா துறையினரும் அதனால் பயன்பெறக்கூடிய தன்மை ஒன்று இருக்கிறது. மூன்றாம் திறத்தவராக இருந்தாலும் சரி, வாகனத்திற்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, வாகனத்தில் பயணித்தவராக இருந்தாலும் சரி, எல்லோரும் நன்மை அடையக்கூடிய ஒரு இழப்பீடை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நிவாரணமாக பெரியதொரு நிவாரணம் காப்புறுதி என்பது. நாங்கள் காப்புறுதி நிறுவனத்தையும் கூட நிவாரணங்கள் தொடர்பான வழக்குகளில் ஒரு திறத்தவராக கட்டாயம் இணைக்க வேண்டும். அந்த அளவுக்கு காப்புறுதி என்பது முக்கியமான ஒரு விடயம். அதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. காப்புறுதி என்பது எவ்வளவு தூரம் முக்கியமோ காப்புறுதி நிறுவனங்களுடைய பங்களிப்பும் கூட இந்த வீதி பாதுகாப்பு சட்டம் என்று வரும் பொழுது மிக மிக முக்கியமானதாக இருக்கும். அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? காப்புறுதி நிறுவனங்களின் பங்களிப்பு உண்மையில் இன்னும் அபிவிருத்தி அடைந்து வரும் என்னும் நாடு என்ற ரீதியில் நாம் இன்னும் மேம்படுத்த வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றோம். ஏனென்றால் காப்புறுதி நிறுவனத்திற்கு நிவாரணங்களை தராமல் இருப்பதற்கான ஏதுக்கள் சட்டத்தில் உள்ள ஒரு விடயம்தான். ஏனென்றால் அந்த காப்புறுதி நிறுவனத்தின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவர்கள் வழங்கியிருக்கும் காப்புறுதி நிறுவனத்திற்கும் வாகன சொந்தக்காரருக்கும் இடையிலான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எவ்வாறு இருக்கின்றது. அதே பொழுது எப்படியுமே ஒரு காப்புறுதி நிறுவனம் என்பது ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு இன்ஸ்டிடியூட்டாக இருப்பதால் பொதுவாக காப்புறுதி என்பது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ற ரீதியில் அவற்றை சற்று சரியான முறையில் நோக்கித்தான் ஒவ்வொரு வாகன உரிமையாளரும் தனக்குரிய காப்புறுதி எது என்பதை தெரிவு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கான முழு பயனையும் சில வேளைகளில் அடைய முடியாமல் போவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அடுத்த விடயம், காப்புறுதியை நிவாரணங்கள் பெறுவதில் இருக்கும் அடுத்த விடயம் காப்புறுதியின் மூலம் காப்புறுதி காலாவதியாக இருத்தல். இதில் கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக மிக முக்கியமாக பொதுமக்களை வைத்தும் வாகன சாரதிகளை வைத்தும் நாங்கள் இந்த வீதி பாதுகாப்பு தொடர்பாக பேசும் பொழுது தற்போது இருக்கின்ற நிகழ்கால நிதர்சனமாக நான் முன்னரே கூறியது போல இந்த சூழல் மாசு தொடர்பாக அதிகமாகவே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் கூறியது போல இந்த நகரமயமாக்கலுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது அதிகப்படியான வாகனங்கள் என்பது நகர்ப்புறங்களிலே செல்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து அலுவலகங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, பாடசாலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, இந்த வாகன நெரிசல் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழலில் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் குறிப்பாக எங்களுடைய அயல் நாடான இந்தியாவை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் இந்த சூழல் மாசு என்பது இந்தியாவில் ஏற்பட்டது இலங்கையிலும் இப்பொழுது தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் புகை மண்டலமாக இலங்கை முழுவதுமே காட்சியளிக்கிறது. அதிலும் கொழும்பு என்பது புகை மண்டலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் இது தொடர்பான சட்டங்கள் என்பது எப்படி இருக்கிறது? சூழல் மாசு தொடர்பான சட்டங்கள் போக்குவரத்துடன் சம்பந்தப்படுத்தி கட்டாயம் அவை பேணப்பட வேண்டும். ஏனென்றால் கொழும்பு சூழல் மாசு குறிகாட்டியில் மிக உயர்ந்த இடத்தில் வளர்ந்து வரும் நிலையை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நாம் அண்மையில் கூட நான் ஃபேஸ்புக் முகப்புத்தகத்தில் பார்த்தேன், ஒரு புகைப்படம் ஒன்று இருந்தது. போர்ட் சிட்டியில் இருந்த எடுத்த புகைப்படம். அந்த கொழும்பு நகரத்தின் கட்டிடங்கள் தெரியாத அளவுக்கு மாசுபடிந்து காற்று மாசுபடிந்து காணப்படுகின்றது. அவ்வாறான நிலைமையில் சூழல் மாசு என்பது அது ஏற்கனவே போக்குவரத்து சட்டத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்.
பெரும்பாலும் எமது நாட்டை பொறுத்தவரை சூழல் மாசு என்பது சத்தம், ஹோன், அடிக்கடி ஹோன் பாவிக்க முடியாத சில ஹோன் வகைகள் இருக்கின்றது. அதே மாதிரி அதிக அளவில் ஹோன்களை பாவித்த ஒலி எழுப்புதல் தொடர்பாக அதுவும் கூட சட்டத்தால் தடுக்கப்பட்ட ஒரு விடயம். அது மட்டும் இல்லாமல் எமிஷன் டெஸ்ட், ஆமாம், புகை பரீட்சை கட்டாயம் ஒவ்வொரு வாகனமும் செய்ய வேண்டும். ஆனால் சில வாகனங்கள் இவை புகை பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டனவா என்று நாம் நினைக்கும் அளவிற்கு அந்த வாகனத்தின் பின்னால் போக முடியாத அளவிற்கு, குறிப்பாக இந்த பொது போக்குவரத்து வாகனங்களை பார்க்கும் பொழுது அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிகமாக பார்க்கின்றோம் பொது போக்குவரத்து வாகனங்கள். அதன் பின்னால் போக முடியாது. ஏனென்றால் அதில் இருக்கும் அந்த புகையிலிருந்து வெளிவரும் அந்த ரசாயனங்கள் மனிதர் சுவாசிக்கும் பொழுது அவை இரத்தத்தில் கலந்து இரத்தத்தில் ஆக்சிஜனின் அளவை கூட குறைப்பவை. எனவே இது சூழல் மாசு சம்பந்தமான விடயங்களில் இவ்வாறான விடயங்கள் மட்டுமல்ல, சூழல் மாசடைதல் காரணியாக நாம் லட்சக்கணக்கான அல்ல மில்லியன் கணக்கான டாலர்களை பாவித்து நாம் இறக்குமதி செய்யும் வாகனங்களாக இருந்தாலும் சரி, அதே போல எரிபொருளாக இருந்தாலும் சரி, அது எமது தேவைக்கு எமது நன்மைக்கு தான் இருக்க வேண்டுமே ஒழிய எமது வாழ்வின் தரத்தை குறைப்பதாக இருக்கக்கூடாது. எனவே அதற்கான சட்டங்கள் இன்னும் கொண்டு வரப்பட வேண்டும். மோட்டார் வாகன சட்டத்தில் சூழல் தொடர்பான சட்டங்கள் கட்டாயமாக இன்னும் வளர வேண்டிய நிலைமையில் தீவிரப்படுத்த வேண்டிய நிலையில் உண்மையில் தீவிரப்படுத்த வேண்டிய நிலையிலும் வளர வேண்டிய நிலையிலும் இருக்கிறது. குறிப்பாக இது வெறுமனே ஒரு வாகனத்திற்கான ஒரு போக்குவரத்து பிரச்சனை அல்லது ஒரு சூழல் பிரச்சனை என்று நாங்கள் கடந்து விட்டு செல்ல முடியாது. உலகளாவிய ரீதியில் இந்த காலநிலை மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி வருகிறது. அதில் இலங்கையும் விதிவிலக்கு அல்ல என்பதை தான் இந்த 2020ஆம் ஆண்டிலிருந்தே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் இப்பொழுது பாரிய தாக்கத்தை செலுத்தி கொண்டிருப்பது தான் இந்த சூழல் மாசடைவதற்கான இந்த புகையிலிருந்து வாகனங்களிலிருந்து வெளிவருகின்ற புகைகளாக இருக்கலாம். இப்பொழுது நாங்கள் இந்த மேகமூட்டங்களில் பார்க்கின்ற மாற்றங்களாக இருக்கலாம். அதனால் தான் அரசாங்கம் முடிந்தவரை இவ்வாறான குறிப்பிட்ட சில நேரங்களில், அதாவது காலை 7:30 8:30 வரை நீங்கள் வெளியில் செல்வதாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பகல் வேளையில் 1 மணியிலிருந்து 2 மணி இந்த இடைப்பட்ட காலத்தில் அதிகப்படியான ஒரு போக்குவரத்து நெரிசல் நிலவுகின்ற இந்த காலகட்டத்திலே நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது குறிப்பாக முகக்கவசங்களை அணிந்து செல்லுங்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் கூட பாதசாரிகளுக்கு அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதை எவ்வளவு தூரம் சரியாக பின்பற்றுகிறோம் என்பதுதான் எங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்ததும் எங்களுடைய பாதுகாப்பு சார்ந்த விடயங்களாகவும் இருக்கும். நாங்கள் பல விடயங்களை பேசிவிட்டோம். இப்பொழுது இந்த நிவாரணங்கள் தொடர்பாக மக்களுக்கு சில தெளிவுபடுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு விபத்து இடம்பெற்றால் அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதசாரதியோ ஒரு பொதுமக்களோ அல்லது யாரோ இவர்கள் வீதிகளில் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான நிவாரணம் தொடர்பாக சரியான விழிப்புணர்வு என்பது மக்களிடம் இல்லை. இது தொடர்பாக சட்டம் என்ன சொல்கிறது? குறிப்பாக விரைவாக ஒரு நிவாரணத்தை பெற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் என்ன விடயங்களை கையாள வேண்டும்? நாம் நிவாரணம் எனும் போது ஒரு விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிவாரணம் என்பதற்கும் நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் தண்டப்பணம் என்பதற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உண்மையில் ஒரு விபத்து நடந்தால் நீதவான் நீதிமன்றத்தால் தண்டப்பணம் விதிக்கப்படும். அதாவது விபத்து சம்பந்தமான விடயம், அது தெரியும். டிராஃபிக் கோட் எல்லோரும் அதன் அங்கு சென்று அந்த தண்டப்பணத்தை செலுத்திவிட்டு வருவார்கள். ஆனால் அதையும் விட திறத்தவர்கள் நிவாரணம் பெறக்கூடிய ஒரு நட்டஈடு, நிவாரணமாக நட்டஈடு பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதாவது அது மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கினை தொடருவதன் மூலம் பாதிக்கப்பட்ட திறத்தவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட திறத்தவர்கள் எனும் பொழுது அது பாதையில் சென்று கொண்டிருக்கும் பாதசாரியாக இருக்கலாம், அல்லது ஒரு வாகனத்தில் உள்ளிருந்த அந்த நபராக இருக்கலாம். அவர் உண்மையில் வாகன சாரதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு விபத்து நடைபெறும் பொழுது அந்த வாகனத்தில் உள்ளிருப்பவர்களும் கட்டாயம் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் வாகன சாரதியால் பாதிக்கப்படுவார்கள். எனவே இவ்வாறான நிலையில் நிவாரணங்களை பெறுவது சட்ட ரீதியாக நட்டஈடை பெறுவது சட்ட ரீதியான ஏற்பாட்டில் உள்ள ஒரு விடயம். ஒரு விபத்து நடைபெற்று 2 வருடங்களுக்குள் பிரிஸ்கிரிப்ஷன் ஆக்ட் செக்ஷன் 9 சொல்கிறது, 2 வருடத்திற்குள் அதற்கான நட்டஈட்டை கோரிக்கொள்ள முடியும், திறத்தவர்களால் கோர முடியும் என்பது தான் சட்ட ஏற்பாடு. அதுவும் அந்த விபத்து நடந்த இடத்திற்குரிய இடத்தில் அந்த வழக்கினை தொடர்ந்து பெறுவது சாலச் சிறந்தது. அடுத்த விடயம்தான் வாகன
ஓட்டுநர் மட்டுமல்லாமல் இதில் வாகன உரிமையாளரும் சம்பந்தப்படுவார். வாகன உரிமையாளருக்கும் காப்புறுதி நிறுவனத்திற்கும் வாகன ஓட்டுநரும் இதில் அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கொன்றினை சிவில் மாவட்ட நீதிமன்றத்தில் சிவில் ரீதியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆனால் அதற்கான எண்பிப்பு சரியாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் வாகன உரிமையாளர் ஓப்பன் லெட்டர் மூலம் வாகனத்தை இன்னொரு நபருக்கு கொடுத்திருக்கலாம். அதன் போது அந்த நபரை அதற்கும் ஆவணமயப்படுத்தல் மிகவும் முக்கியமானது. ஆவணமயப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு வாகனமாயிருந்தால், வாகனம் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் வேறாக இருந்தாலும் கூட சரியான உரிமையாளரை அடையாளம் கண்டு அவருக்கு எதிராக வழக்குகளை தொடர்வதன் மூலம் நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நிவாரணங்களை பெறும் போது ஒரு தரப்பினர் அந்த பாதிக்கப்பட்டவர் இறந்திருப்பின் அவரால் பராமரிக்கப்பட்டோர், அவரது மனைவியோ கணவனோ இல்லாட்டி பிள்ளைகள் எல்லோரும் கூட நிவாரணங்களை பெற முடியும். இங்குதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இவ்வாறான ஒரு விபத்து இடம்பெற்று விட்டது, ஒருவர் மரணம் அடைந்து விட்டார். அவர் பெறக்கூடிய நிவாரணங்கள் என்ன? குறிப்பாக அந்த மரணத்திற்கு காரணமான அந்த வாகனத்தை ஓட்டியவரோ அந்த விபத்தை ஏற்படுத்தியவர் நிவாரணம் வழங்க வேண்டுமா, அல்லது அரசாங்கமும் இதற்காக ஏதேனும் ஒரு இழப்பீடை அவருடைய மரணத்திற்காக கொடுக்குமா? இது தனிப்பட்ட விடயம் எனும் பொழுது வாகனம் செலுத்தியவரும் வாகன உரிமையாளரும் முறையான விதத்தில் காப்புறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னேனே, அந்த காப்புறுதி நிறுவனமும் தான் இதற்கான பங்களிப்பை வழங்க வேண்டும் உண்மையிலேயே. எனவே தான் வாகன உரிமையாளர்கள் தான் யாருக்கு வாகனத்தை அளிக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் யாருக்கு வாகனத்தை கொடுக்கிறோம், என்ன தேவைக்காக கொடுக்கிறோம் என்பதை வாகனம் பதிவு செய்யப்பட்ட வாகன உரிமையாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதேவேளை சிறுபராயத்தவர்களும் கூட நிவாரணங்களை பெற முடியும். சிறுபராயத்தவர்களை நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ற அடிப்படையில் இதற்கு உட்படுத்தி அவர்களும் கூட வேறாக நட்டையீடு கோர முடியும். ஏனென்றால் அவர்களுக்கும் கூட அதற்கான நட்டையீடு பெரும் தகைமை இருக்கிறது. ஆனால் எமது நாட்டை பொறுத்தவரை இருக்கிற ஒரு விடயம்தான், உள ரீதியான விடயங்களுக்கு நட்டையீடு பெற முடியாது. பண ரீதியாக மட்டும்தான், பொருளாதார ரீதியான விடயங்களுக்கு மட்டும்தான் நட்டையீடு பெறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இந்த விடயமும் கூட இன்னும் மேம்படுத்த வேண்டிய நிலையில் தான் இருக்கிறது. எனவே பொருளாதார ரீதியில் ஏதாவது ஒரு நட்டையீட்டை பெற முடியும். குறிப்பாக பல விடயங்களை பேசியிருந்தும் பயனுள்ள பல விடயங்களை இந்த குறிப்பிட்ட சில நேரங்களில் எங்களுக்கு உங்களால் வழங்க முடிந்தது என்று நாங்களும் பெருமை அடைகிறோம். குறிப்பாக இந்த வீதி பாதுகாப்பு, வீதி விபத்துக்கள் தொடர்பாக அதிகமாக பேசியதற்கான காரணம், அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் இப்பொழுது இலங்கையில் இந்த வீதி விபத்துக்களை எப்படி குறைப்பது என்பது தொடர்பாக பல புதிய புதிய சட்டங்கள் வந்தாலும், இழப்பீடுகள் நிவாரணங்கள் தொடர்பாக நாங்கள் உங்களோடு பல விடயங்களை பேசியிருந்தாலும், நிச்சயமாக இவ்வாறான விபத்துக்களை இடம்பெறக்கூடாது, அதற்காக தான் இந்த சட்டங்கள் என்பது இறுக்கமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பாதசாரிகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் வாகனங்களை ஓட்டுபவர்களாக இருக்கலாம், அதே நேரத்தில் பொதுமக்களாக இருக்கலாம், நீங்கள் அனைவருமே ஒரு விடயத்தை மிக சரியாக கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய பாதுகாப்பு என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு பாதுகாப்போடு இந்த சூழலோடு ஒட்டி நீங்கள் உங்களுடைய பயணங்களை மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை என்பது திறம்பட மேம்பட்ட ஒரு வாழ்க்கையாக நாங்கள் வாழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு விபத்து ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய எண்ணப்பாட்டையே மாற்றிவிட போகிறது. ஒருவருடைய இழப்பு என்பது அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடுகிறது. அன்றாடம் நாங்கள் உலகளாவிய ரீதியிலும் சரி, இலங்கையிலும் சரி, இது தொடர்பாக நாங்கள் சந்தித்துக் கொண்டு பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த காலை வேளையில் உங்களுக்கு நாங்கள் இந்த விடயத்தை கூறியதற்கு ஒரு விழிப்புணர்வு, இவ்வாறான ஒரு விழிப்புணர்வு என்பது நிச்சயமாக தேவை. பல சட்டத்திட்டங்கள் தொடர்பாக இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் அழகாக பதிலளித்திருந்தால் நிச்சயமாக இது மக்களுக்கு பயனுள்ளதாகவே இருந்திருக்கும். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.